இப்போ நம்ம வீடியோவில் STRIC 868 பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இது நம்ம RF சிக்னல் ப்ராசஸ்னு சொல்லுவாங்க, அல்லது WTRICன்னு சொல்லுவாங்க, அல்லது STRICன்னு சொல்லுவாங்க. மூணுமே ஒரே வேலை தான் செய்ய போகுது. அது எப்படி வேலை செய்யுது, எப்படி நம்ம அதை ட்ரேஸ் பண்ணுறது விஷயங்கள் நம்ம பார்ப்போம். இப்போ பார்த்து அந்த ஐசி வந்து ஐஃபோனில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் லோப்போ, விவோ, ரியல்மி, சாம்சங்கு, லெனோவா இந்த மாதிரி நிறைய மாடலில் வந்து பார்த்திங்கன்னா சேம் ஒரே ஐசி கொடுத்துருக்காங்க. ஐஃபோனுக்கு தனியாகவும் ஆண்ட்ராய்டு தனியாக நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் ஐசியை ஒவ்வொன்றா நீங்கள் ஃபாலோ பண்ணி அதோட பின்டெல் தெளிவாக தெரிஞ்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் முழுமையாக நம்ம ஃபால்ட்டை ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். கோர்ஸ்னு பார்த்திங்கன்னா கீபோர்டுக்கு தனியாக கோர்ஸு, ஆண்ட்ராய்டுக்கு தனியாக கோர்ஸு, ஐஃபோனுக்கு தனியாக கோர்ஸுன்ற கான்செப்டே கிடையாது. ஒவ்வொருத்தரும் இப்போ அப்டேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. கான்செப்ட் என்ன, காமனாக வந்து ஒரு ஃபோனை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கணும். சர்க்யூட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணி ஐசியோட டீட்டெயில் தெரிஞ்சால் காமனாக எல்லா மாடலுக்கும் அந்த ஐசி சேரும்ன்ற விஷயம் புரியுறதுக்காக தான் இந்த கான்செப்ட் கொடுத்தேன். நான் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.